எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு திஸ் ஸ்பாரி டெய்லர். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுக் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு ஏதோ ஒரு விஜயத்தில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போட்டு நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வைக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா ஸ்கின் ப்ரிப்பரேஷன். ஸோ ஸ்கின் ப்ரிப்பரேஷன்லாம் நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணணும். பட் நான் என்ன யோசனையில் இந்த மேக்கப் லுக் வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியல. அதனால் நான் ப்ரைமர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைமர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாய்ஸ்சரைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புது ப்ராடக்ட் லாக்மே லூமி க்ரீம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். பட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஹைலைட்டரோட 2 எஃபெக்ட்டுமே வந்துட்டு இது கொடுக்கும். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுதான் இருந்தால் உங்கள் விருப்பம், இல்லை நீங்கள் டேரெக்டாக இந்த க்ரீம் போட்டாலும் வந்துட்டு ஒரு லுமினியஸான லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதோட பேக்கேஜிங் எல்லாமே ஓகே பட் இந்த குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ்க்கு வந்து சுத்தமாக மேட்சே ஆகலை. 299 கிட்டத்தட்ட 300 வச்சுக்கோங்களேன். ஆனால் ஸ்மூத்தாக க்ளைட் ஆகுது. பட் இதோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது டெய்லி வேருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ கம்மி குவான்டிட்டி இருக்கும் போது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இதோட க்ளோ பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இன்றைக்காவது நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போனால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்பிளோட கன்சீலர் பேலட்டில் வந்துட்டு நான் அந்த கன்சீலர் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். அன்ரைஸில் நான் வந்து கொஞ்சம் அப்பிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் மாதிரி ஒன்று தோணுது. அதனால் நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கன்சீல் வச்சு செட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா பவுட்ரு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். தயவு சேர்ந்து யாரும் பயந்துடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லூஸ் பவுட்ரு ஸ்டார் குக்கியோட லூஸ் பவுடர், இது வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் அந்த கிட் வச்சுட்டு நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைஸே பண்ண மறந்துட்டேன். அதனால் நான் வந்துட்டு நைக்காவோட லிப் க்ரஷ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன், மேக்ரோன் லிப் பாம். இது வந்துட்டு ரொம்ப நல்லாவே மாய்ஸ்சரைசர் லிப் வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ. ஸோ ஐ ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேலட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 1 2 3 4 5 6 7 8 9 ஷேட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அந்த 9 ஷேட்ஸுமே என் கண்ணில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன ஷேட் வந்து யூஸ் பண்ணுறதுனே தெரியல. எப்போவுமே நான் வந்துட்டு இவ்வளோ ஒரு பிளாங்க் அவுட்டாக நான் எந்த ஒரு மேக்கப் வீடியோவும் நான் பண்ணதே இல்லை. பட் அன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப எல்லாமே சொதப்பி பட் ஆனால் ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படியோ நான் கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குற உங்களுக்கு தான் பாருங்கள், நான் யோசிச்சுட்ருக்கேன் என்ன கலர் எடுக்கிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு பூசிக்கிட்டேன். ஸோ அதுவும் ஒரு நல்ல அவுட்புட்டாக தான் வந்தது. இந்த ஒரு நல்ல சுடிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆப்டாகவே ஒர்க் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்க மேக்கப் அப்படின்னா இந்த லுக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த லூமி க்ரீம் மாதிரி ஏதாவது ஒரு க்ரீம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஹைலைட்டிங் எஃபெக்ட்காக. அதுக்கப்புறம் வந்து அதை வச்சுட்டு நீங்கள் கன்சீலர் பேலட் உங்களுக்கு அண்டர் ஐஸில் ஏதாச்சும் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்களா அந்த லுக் வந்துட்டு ஏதோ நல்லா தான் ஒர்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மஸ்காரா நான் எங்கே விட்டேன், அதை அந்த லூமி க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரீம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த கன்சீலர் வச்சுட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு ஐ ஷேடோ உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐலைனர் வந்து வச்சுக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப காஷியஸாக இந்த மேக்கப் லுக் வந்து பண்ணேன். ஏன்னா எனக்கு சர்ஜரி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பண்ணுற ஃபர்ஸ்ட் மேக்கப் வீடியோ இது. சப்போஸ் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் லேசிக் சர்ஜரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான டீட்டெயிலான வீடியோலாம் நான் வந்துட்டு ஐகார்டில் இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்குறேன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதை முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இதுலேயும் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா மேபிளினுடைய அந்த மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, லோவர் லிப்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷேடும் அப்பர் லிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேடும் நான் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டுத்தையும் வாயாலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன ஷேட் வந்து போடுறது எதுவுமே தெரில. நான் பிளாங்க் அவுட்டாக ஏதோ வந்து பண்ணேன். பட் ஃபைனலி நான் வந்து ஒரு நல்ல அவுட்புட் வந்துட்டு கொண்டு வந்துட்டேன் அட் லாஸ்ட்.
கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்டர்டெய்னிங்காக போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ நாங்கள் எல்லாரும் இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். அண்ட் டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய். There's not much to do when all I can is thinking about you.